உங்களால் வெற்றி பெற முடியாததற்கு உண்மையான காரணம் உங்களுக்கு தெரியாத ஒன்று. ஒரு கனவு அழகானது, ஆனால் ஒரு கனவு என்பது ஒரு விதையைத் தவிர வேறில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இன்று ஒரு விதையை நட்டு, நாளை ஒரு மரத்தை கேட்டால், நீங்கள் ஆன்மீகவாதி அல்ல. ஆனால் குழந்தைத்தனமானவர், ஏனென்றால் ஒரு விதை வளர எப்போதும் நேரம் தேவை. ஒரு விதைக்கு வளர்ப்பு தேவை, எல்லாவற்றிற்கும் மேலாக அதற்கு பொறுமை தேவை. இந்த விஷயத்தில் பொறுமையின்மை என்பது அது மலர்ந்ததா இல்லையா என்று பார்க்க ஒவ்வொரு நாளும் ஒரு விதையை தோண்டி எடுப்பது போன்றது. ஆனால் பொறுமை என்பது நீங்கள் இப்போது இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் இருக்க விரும்பும் இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் பாலம். இந்த பாலம் இல்லாமல், உங்கள் கனவுகள் வானத்தில் மேகங்களாகவே இருக்கும், மிதக்கும், ஆனால் ஒருபோதும் தரையை தொடாது. ஆனால் பொறுமை என்பது எதுவும் செய்யாமல் இருப்பதை குறிக்காது. பொறுமை என்பது ஒவ்வொரு நாளும் தேவையானதைச் செய்வது. உங்கள் சமநிலையை இழக்காமல், பதட்டத்தால் உங்களை எரிக்காமல் செய்வது. ஏனென்றால் வாழ்க்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் வெளிப்படுவதில்லை, ஆனால் வாழ்க்கையே தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் வெளிப்படுகிறது. பொறுமையின் பாலத்தில் நீங்கள் சீராக நடக்க முடிந்தால், உங்கள் யதார்த்தம் ஏமாற்றமளிக்காது, ஆனால் செழிப்பாகவும் உங்கள் கற்பனையை விட மிக பெரியதாகவும் மாறும். எனவே, நீங்கள் உங்களுக்குள் பொறுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், துன்பமாக அல்ல, மாறாக மென்மையான காத்திருப்பு, மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு மற்றும் வலிமையாக. அமைதியாக இருந்தால், உங்கள் கனவுகள் வெறும் கனவுகளாக இருக்காது, அவை வாழும் யதார்த்தமாக மாறும். ஏனென்றால் நாம் கனவுகளைப் பற்றி பேசும்போது, பெரும்பாலான மக்கள் அவற்றை கற்பனையான விஷயங்களாக நினைக்கிறார்கள். மனதில் உள்ள வெறும் பிம்பங்களாகவோ அல்லது காற்றில் கட்டப்பட்ட அரண்மனைகளாகவோ நினைக்கிறார்கள். ஆனால் கனவுகள் பயனற்றவை அல்ல, ஆனால் ஒரு கனவு என்பது மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பெரிய சாதனைக்கும், ஒவ்வொரு மாற்றத்திற்கும் விதை. ஒரு கனவு இதயத்திற்குள் ஒரு எளிய கனவாகத் தொடங்குகிறது, ஏனென்றால் ஒரு கனவு இல்லாமல் எந்த திசையும் இல்லை, தீப்பொறியும் இல்லை, தொடக்கமும் இல்லை. ஆனால் கனவு தானே பழம் அல்ல, அது சாத்தியம், ஆற்றல், வாக்குறுதி. ஆனால் கனவு இறுதி உண்மையை சுமந்து செல்லாது. இந்த காரணத்திற்காக ஒரு கனவு பயணத்தின் முடிவு அல்ல. அது உங்கள் வாழ்க்கையின் மண்ணில் விதையை தைப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் விதையை உங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு அதை போற்றினால், அது இன்னும் ஒரு விதைதான். நீங்கள் அதை ஒரு பெட்டியில் அடைத்தாலும், அது அங்கேயே இறந்துவிடும், அதன் இடத்தை நீங்கள் ஒருபோதும் உணர மாட்டீர்கள். எனவே விதை மண்ணுக்குள் செல்ல வேண்டும். அது சிறிது நேரம் உங்கள் பார்வையில் இருந்து மறைந்து போக வேண்டும். அது இருள், அழுத்தம் மற்றும் மெதுவான மாற்றத்திற்கு உட்பட வேண்டும். அதேபோல், நீங்கள் ஏதாவது ஒன்றை கனவு காணும்போது, அது ஒரு குடும்பத்தை கட்டுவதாக இருந்தாலும், உங்கள் திறமையால் உலகை தொடுவதாக இருந்தாலும், ஒரு தொழிலை தொடங்குவதாக இருந்தாலும், அல்லது ஒரு புத்தகத்தை எழுதுவதாக இருந்தாலும் சரி, இந்த கனவு அன்றாட வேலையின் மண்ணில் விதைக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த கனவை உங்கள் தலையில் சுமந்து, வாழ்க்கை அதை ஒரு வெள்ளித் தட்டில் உங்களிடம் ஒப்படைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. உங்கள் செயல்கள், எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை அதனுடன் இணைப்பதன் மூலம் அதை வளர்க்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் கனவுகளின் விதை யதார்த்தத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கும். ஏனென்றால் பெரும்பாலான மக்களுக்கு விதை முளைக்க அனுமதிக்க பொறுமை இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அது ஏன் இன்னும் முளைக்கவில்லை, ஏன் பழங்கள் வரவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் பொறுமையின்மை நிலையில், விதையைச் சரிபார்க்க மண்ணை தோண்டி எடுக்கிறார்கள்.